வணக்கம். காலாண்டு தேர்வுக்கான அட்டவணை வெளியிட்டிருக்காங்க. 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கு மட்டும் இப்போதைக்கு காலாண்டு தேர்வு அட்டவணை வெளியாகியிருக்கு. மற்ற வகுப்புகளுக்கு வெளியானவனே நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு 10ஆம் வகுப்புக்கான கால அட்டவணையை பார்த்துடலாம். எக்ஸாம்ஸ் 3 மணி நேரம் இருக்கும். 9:45லேருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. 9:45லேருந்து 10 மணி வரைக்கும் கொஸ்டின் ரீட் பண்ணுறதுக்கும் மற்ற வேலைகளுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. 1 மணிக்கு எக்ஸாம்ஸ் முடியும். 10 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு முடியும். எக்ஸாம் செப்டம்பர் 17ஆம் தேதி வியாழக்கிழமை தொடங்குது. ஃபஸ்ட்டு எக்ஸாம் தமிழ். 18ஆம் தேதி இங்கிலீஷ் பரீட்சை அடுத்த நாளே வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சனி ஞாயிறு லீவு. 21ஆம் தேதி திங்கட்கிழமை எக்ஸாம் இருக்காது. அப்படி இல்லைன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் எழுதுகிறவங்களுக்கு அன்றைக்கி எக்ஸாம் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மேக்ஸ் பரீட்சை. அடுத்து 23ஆம் தேதி புதன்கிழமை சயின்ஸ் பரீட்சை. அடுத்ததாக 24ஆம் தேதி வியாழக்கிழமை எக்ஸாம்ஸ் இல்லை. அடுத்ததாக 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதோட எக்ஸாம்ஸ் முடிஞ்சு குவார்ட்டர்லி லீவ் தொடங்குது. 26ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 4 வரை லீவு. 5ஆம் தேதி ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணிடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 11th 12th எக்ஸாம் டைம் டேபிள் பார்த்துடலாம். இவங்களுக்கும் அதே போல் 9:45லேருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாம். ஃபஸ்ட்டு காமன் நேரம் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறது, ரிஜிஸ்டர் நம்பர் எழுதுறது அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாம் இருக்கும். செப்டம்பர் 17ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழ். அடுத்து 18ஆம் தேதி இங்கிலீஷு. அடுத்தது சனி ஞாயிறு லீவு. 21ஆம் தேதி திங்கட்கிழமை மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 22ஆம் தேதி வியாழக்கிழமை எக்ஸாம் இருக்குது. என்னென்ன எக்ஸாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் கடைசியில் வராமல் முன்னாடியே வருது, அதையும் பார்த்துக்கோங்க. 23ஆம் தேதி புதன்கிழமை 6 இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 24ஆம் தேதி பயாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 25ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி எக்ஸாம் இருக்குது. 25ஆம் தேதியோட +1 +2க்கு எக்ஸாம் முடிஞ்சு குவார்ட்டர்லி லீவ் தொடங்குது. 26ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் குவார்ட்டர்லி லீவு. அக்டோபர் 5ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும். 10 நாள் இருக்கும். 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் லீவை நல்லபடியாக உபயோகமாக பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.